ஹாய் வணக்கம். கருவேப்பிலை மிளகு குழம்பு வைக்க போகிறோம். ஒரு கைப்பிடியில் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பச்சரிசி, இதெல்லாம் வறுத்து அரைக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு, தக்காளி ஒரு 3, பூண்டு ஒன்று, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ இதெல்லாம் வறுத்து அரைக்கணும். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் வெறும் வானலில் போட்டு வறுத்து எடுக்கணும், எண்ணெய் விடாமல். இந்த வானல்லே 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு இதில் தாளிச்சிடலாம். வெங்காயம் வதங்கணும், தக்காளி போட்டுக்கலாம். இதில் வெங்காயம் வதங்கணும், தக்காளி போட்டுக்கலாம். இது கருவேப்பிலை மிளகுலாம் ஆறிடுச்சு, வறுத்தது பொடிச்சு வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா மிளகாத்தூள் வாசனை போய் கொதிச்சு வந்துச்சு. இப்போ பொடிச்சு வச்சு பொடியை போட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணலாம். மிளகு கருவேப்பிலை பொடி போட்டாச்சு. மிளகு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக வந்துச்சு பாருங்கள். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.